Taste the Daily. திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் அருகே தவிட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கின. தவிட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் கணபதி நகரில் உள்ள பாபர் காலனி பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள 4 ஏக்கர் கோரைப்புல் மழைநீரில் மூழ்கி சேதமானது. விளைநிலங்களில் மழைநீர் புகுந்ததால் காய வைத்திருந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோரைப்புல் சேதமடைந்தது. எனவே சேதமடைந்த கோரை புற்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு முறையாக கழிவுநீர் கால்வாய்களை அமைக்காததாலும் பாசன வாய்க்கால்களை தூர்வாராததாலும் இதுபோன்ற அவல நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு வேதாந்தாவின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டும் மத்திய அரசு ஏலத்தை ரத்து செய்ய காலதாமதம் செய்வதை கண்டித்தும் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சின்ன கற்பூரம்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்.